இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் மாணாக்கர்கள் நிறைய பேர் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் ஆன்லைனில் நாங்களே டேரெக்டாக அப்ளை பண்ண முடியுமா? அப்படி அப்ளை பண்ணால் அது எப்படி அப்ளை பண்ணோம், அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருந்தீங்க. அதை என்னால் ஃபுல் டெமோ வீடியோவாக போட்டு காமிக்கிற அளவுக்கு அதை நிறைய காப்பிரைட்ஸ் வந்துடும் அதில். ஏன்னா அதை போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும், யூனிவர்சிட்டியோட லோகோ, யூனிவர்சிட்டி டீட்டெயில் எல்லாம் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது நம்ம சேனலுக்கே பாதிப்பு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மாணவர்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்னென்ன டீட்டெயிலாம் தேவை, இதை நீங்கள் எப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் எந்த மாதிரி கைட்லைனை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக தான் மாணவர்களுக்கு இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க, ஏன் உலகம் முழுக்க நீங்கள் எங்கே இருந்து படித்தாலும் சரி, உங்களுக்கு உங்களை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஆன்லைன் மோடு, ஆஃப்லைன் மோடு, உங்களுக்கு எந்த மோடில் படிக்க நீங்கள் ஆசைப்பட்டால் கூட நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கர் நம்முடைய இன்ஸ்டியூட்டை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்களை தரங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு இடம் நீங்கள் எங்கிட்ட அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களை டிகிரி வாங்குற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது எங்களோட கடமை. இதுக்காக மாணவர்கள் யாரும் நேரில் வர வேண்டாம். நம்முடைய சங்கர் டிஸ்டன்ஸ் காலேஜ் @gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு நம்ம கேட்குற டாக்குமெண்ட்டை நீங்கள் மெயில் அனுப்புனா போதுமானது. எல்லா தகவலுமே உங்களை வாட்ஸ்அப் மூலம் உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். சரிங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணாக்கர் ஆன்லைனில் அவரே நேரடியாக அட்மிஷன் போட போகிறார் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை? இன்னைக்கு காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணாக்கர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயே ரெகுலர்லேயே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவருக்கு ஆதார் நம்பர் மாதிரி ABC ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ABC ஐடி அவர் கிரியேட் பண்ணி ஆகணும். அதை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஃபோனில் டிஜிலாக்கர் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதுவும் இந்த ABC ஐடியும் ஒன்று தான். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் முதல்ல கூகுளில் போயிட்டு ABC ஐடி கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ABC ஐடியை முதல்ல கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆதாரில் உங்களுடைய எந்த நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, உங்களுடைய ஆதார் கூட நீங்கள் ஒரு நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க, ஃபோன் நம்பர், அந்த நம்பருக்கு OTP வரும். அது மூலம் ஒரு ABC ஐடி கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ABC ஐடி 12 டிஜிட் இருக்கும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு DEP ஐடின்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். அந்த DEP ஐடி கிரியேட் பண்ணால் தான் அட்மிஷனுக்கே உள்ளே நம்ம போட முடியும். DEP ஐடி எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா, ABC ஐடியை நம்ம உள்ளே கொடுத்து இன்புட்டாக கொடுத்தா தான் DEP ஐடி கிரியேட் பண்ண முடியும். இதுவும் நீங்கள் கூகுளில் போயிட்டு DEP ஐடி கிரியேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸில் போயிட்டு உங்களுடைய ABC ஐடியை கொடுத்துட்டு உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு DEP ஐடி கிரியேட் ஆகும். இந்த DEP ஐடி கிரியேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் DEP ஐடி கிரியேட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனடியாக அதை கிரியேட் பண்ண முடியாது. இந்த 2 ஐடி நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் உள்ளே போக முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டி நேராக யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போயிடுவீங்க. சைட்டில் போயிட்டு லிங்கில் போனீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அட்மிஷன்ஸ் அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். அதில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்டர் யுவர் DEP ஐடி தான் கேட்பாங்க. உங்கள் மெயில் ஐடி, பாஸ்வேர்டெலாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல என்டர் யுவர் DEP ஐடி. அப்போ நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய DEP ஐடி நீங்கள் அதில் அப்லோடு பண்ணணும். அப்லோடு பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஃபாதர் டீட்டெயில், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஆதாரோட லிங்க் பண்ணி நம்பர், எல்லா டீட்டெயிலும் அதில் வரும். ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் உங்கள் பேரை டைப் பண்ணுவீங்க. கரெக்டாக உங்கள் 10th மார்க்ஸில் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேர் அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பெயர், உங்களுடைய அம்மா பெயர், அவங்களுடைய பேரும் அதே மாதிரி தெளிவாக டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொள்வதற்கான ஒரு கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனை தொடர்ந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில் கண்டிப்பாக. ஏன் சார் பேங்க் டீட்டெயில் கேட்குறாங்க? நமக்கு ஏதாவது அவங்க பணம் ஏதாவது தர போகிறாங்களா, ஏதாவது ஸ்காலர்ஷிப் தர போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. இது வரைக்கும் பல்கலைக்கழகம் பேங்க் டீட்டெயில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அதனால் மாணாக்கர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பேங்க் டீட்டெயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த பேங்க் டீட்டெயில் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் உள்ள IFSC கோடு, எந்த பிரான்ச்சு, எந்த ஊர், உங்களுடைய அந்த பேங்க்கில் என்ன டீட்டெயிலில் உங்கள் பேர் இருக்குது அந்த பேர், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, UGயா PGயா? UGனா அதோடைய லாங்குவேஜ் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, PGனா தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, ஃபஸ்ட் லாங்குவேஜ் என்ன எடுக்க போகிறீங்க, MBAவா MCA, இது எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக கொடுத்தா போதும். பேப்பர் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அந்த டீட்டெயில் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கீழே ப்ளூ கலரில் காமிக்கும். அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் போகும்போது உங்களுடைய SSLC HSC இந்த 2 இருந்தால் போதும். யாருக்கு? UGக்கு. PGக்குன்னா உங்களுக்கு UG டீட்டெயில், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, உங்கள் ஸ்கூல் பெயர், எந்த போர்டில் படிச்சீங்க, +2 படிச்சிங்களா, டிப்ளமோ படிச்சிங்களா, அந்த டீட்டெயில், அதுக்கப்புறம் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க, எந்த மாதம் பாஸ் ஆனீங்க, இந்த டீட்டெயில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது எதுக்கெல்லாம்? SSLC HSC UG
இந்த டீட்டெயிலை கொடுப்பீங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்துல உங்களுடைய பேரண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அடுத்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் தான். அடுத்த 3ஆவது ஸ்டெப் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய கையெழுத்து, உங்களுடைய டிசி, உங்களுடைய ஆதார், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய 10th, உங்களுடைய 12th, பிஜி அட்மிஷன் போடுறதா இருந்தால் உங்களுடைய யூஜி கன்சல்ட் முடிச்சுட்டு யூஜியோட டிகிரி இல்லை அப்படின்னா யூஜியோட ப்ரொஃபஷனல், இவ்வளோ டாக்குமெண்ட்டும் உங்கள் கையில் சேஃபாக வச்சுக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். எதுவுமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டுக்கு போகக்கூடாது. எல்லாம் ஜேபிஜி ஃபார்மெட் இருக்கும். இல்லை ஃபோட்டோவும் கையெழுத்தும் ஒரு 200 to 400 கேபிக்குள்ளே இருக்கலாம். மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே 1 MB வரைக்கும் இருக்கலாம். இது சைஸு ஃபார்மெட்டு. இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. பார்த்துடுங்க, ஃபோட்டோ, சைனு 400 KB, 200 to 400 KB. மற்ற டாக்குமெண்ட் எல்லாமே 1 MBக்கு பிலோ 1 MBக்குள்ளே வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் அப்லோடே பண்ண போகணும். ஏபிசிடி, டிஇபிடி, உங்களுடைய 10th 12th டீட்டெயில், யூஜி டீட்டெயில், பேரண்ட் டீட்டெயில், பேங்க் பாஸ்புக் டீட்டெயில் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கணும். அந்த அப்லோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைஸு கரெக்டான சைஸில் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து அப்லோடுக்கே போகணும். இப்போ எல்லாத்தையும் அப்லோடு கொடுங்க. அப்லோடு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கும். கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பேமெண்ட்டுக்கு போயிடும். பேமெண்ட் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம்டு. இப்போ நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான மெயிலுக்கு வந்து உங்களுடைய ஃபீஸ் ரிசிப்ட் வரும், உங்கள் ஐடி கார்டு எல்லாமே அதிலே நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுறீங்க, லேர்னிங் டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை காமிக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பக்கம் யாரெல்லாம் அப்ரூவ்டு சென்டரோ அவங்களுடைய அந்த டீட்டெயிலை காமிக்கும். அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டுடைய அந்த எந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு வேணுமோ அந்த இன்ஸ்டியூட் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாணாக்கர்களே அட்மிஷன் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு டிராபேக் என்னென்னா மாணாக்கள் வந்து நேரடியாக வந்து எந்த தகவல் வேணாலும் நேரடியாக பல்கலைக்கழகத்தை மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு யாருமே கைட்லைன் பண்ண மாட்டாங்க. பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை எல்லாமே நீங்கள் டெய்லி சைட்டை போய் பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களுடைய கோர்ஸை முடிக்க முடியும். நீங்கள் டெய்லி வந்து உங்களுடைய சைட்டில் நம்ம அண்ணாமலை அழகப்பா யூனிவர்சிட்டிய சைட்டுக்கு போய் அசைன்மெண்ட் போட்டாங்களா, அசைன்மெண்ட் கொஸ்டின் வந்துருச்சா, எக்ஸாமிஸ் போட்டாங்களா, எக்ஸாமிஸுக்கு டேட் வந்துருச்சா, ஹால் டிக்கெட் வந்துருச்சா, ரிசல்ட் வந்துருச்சான்னு ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் நீங்களே நேரடியாக டெய்லி யூனிவர்சிட்டி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட் டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எக்ஸாம்ஸ்க்குலாம் டேட்டு முடிப்பாங்க. அப்படி நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணாலே எக்ஸாம்ஸ் கட்ட முடியாமல் போயிருக்கு. இதுக்காக தான் தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ஸ்டடி சென்டர் வச்சுருக்காங்க. மாணாக்கர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஸ்டடி சென்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் நேரடியாக செல்ஃப் பிளானிங் தான் நானே படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா படிச்சுக்கலாம். புக்ஸை பொறுத்தவரை அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு நேரடியாக போகிற மாணாக்கர்களுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் புக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி மாணவர்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கிற பழக்கம் இன்னும் பல்கலைக்கழகத்துலேருந்து வரலன்னு நினைக்கிறேன். மற்றபடி மாணவர்கள் நேரில் போனாங்கன்னா உங்களுடைய புத்தகத்தை வாங்கிக்கலாம். மற்றபடி கொரியரில் புத்தகம் வராது. இல்லைனா நீங்கள் இ-புக்கை டவுன்லோட் பண்ணி மாணாக்கர்களே படிச்சிடலாம். இதுதான் ப்ரொசீஜர். இது போக மாணாக்கர்களுக்கு நீங்கள் நம்ம சங்கர் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய அட்மிஷனுக்கு உங்களுக்கு தேவையான தகவலை கொடுங்க. நீங்கள் நேரில் வர வேண்டாம், எல்லா அட்மிஷன் நாங்களே ஃபாலோ பண்ணிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வழியில் சந்திப்போம். மாணாக்கர் நலனில் உங்கள் சங்கர் இன்ஸ்டியூட். தலா என்ன. வணக்கம்.